சாவரின் கோல்டு பாண்ட்லாம் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இல்லை. தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் அசெட் கிளாஸ். அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு, ஓவர் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? என்னைக்காவது ஒரு நாள் விற்கணும்ல, டெஃபினட்டாக விலை குறையும்ல. அதில் கோல்டு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. நமக்கு தெரியாமலே விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு இருக்கோம். என்னை பொறுத்தவரையில் அந்த கோல்டுங்கிறது ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்கல. இந்த செக்மெண்ட் கண்டிப்பா பெண்கள் அப்புறமா குடும்பமா எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா கோல்டு சில்வர் அப்படிங்கிறது இப்ப மார்க்கெட்ல எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மெனி எக்ஸ்பர்ட்ஸ் சஜஸ்ட் இப்பயுமே மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, குறிப்பா கோல்டு அண்ட் சில்வர்ல மொத்தத்தையும் கொண்டு போய் போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சம் எக்ஸ்பர்ட்ஸ் கிவ் அட்வைஸ். உங்களோட பார்வையில இந்த கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது அது கரெக்டு தான், ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்கிறாங்க. மொத்த பணத்தையும் கொண்டு போயிட்டு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு வரையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோல்டு என்னமோ அடுத்த 2 வருஷத்தில் ஏகப்பட்ட ரிட்டர்ன்ஸை கொடுத்துற போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதளவில் ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கொண்டு போய் லெஃப்ட் அண்ட் ரைட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கோல்டு விலை குறையாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அது கரெக்டா அப்படின்னு பார்த்தா கரெக்ட் கிடையாது. கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது அது எப்போவுமே ஒரு சேஃப் ஹெவன் தான். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அன்சர்டைன் சுச்சுவேஷனில், இந்த மாதிரி டைமில் நம்மளோட வெல்த்தில் வேறு ஏதாவது ஈக்விட்டிலேயோ அல்லது வேறு எங்கேயோ போய் வேல்யூவெல்லாம் கம்மியாக இருக்கும். மார்க்கெட் அன்சர்டைனாக இருந்ததுன்னா நம்ம எந்த அசெட் கிளாஸ் வாங்கியிருந்தாலும் அதனோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ் கம்மியாக இருக்கும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதனோட வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும். அந்த டைமில் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கோல்டை ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர, என்னை பொறுத்தவரையில் அந்த கோல்டுங்கிறது ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்கல. அதை ஒரு டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்க்குறேன். நார்மலாக 100 ரூபா உங்ககிட்ட இருக்குன்னா 20-25 ரூபா வரையில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 75 ரூபாயும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 100 ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி தான் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, கடந்த 20 வருஷமாக என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அப்போ தான் அடுத்த 20 வருஷத்தில் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். கரெக்ட் சார். இப்போ ஜென்ரலாகவே தெர் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு கண்ட்ரிலையுமே கோல்டு அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறாங்க, அதனால தான் தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு புரிதல். கரெக்ட். இன் ஃபியூச்சர் இவங்க வாங்கின கோல்டோட இது அப்படியே நிற்குமா? நமக்கு தங்கம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னுமே இவங்க கோல்டை வாங்கி அக்யூமுலேட் பண்ண போறாங்களா? இன்னுமே கோல்டு ரேட் பீக்குக்கு போக போதா? அதாவது இப்போ கோல்டு ரே இப்போ நம்ம வீடுகள் எல்லாம் கோல்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. எதுக்காக வாங்குவோம்? வீட்டில் கோல்டு வாங்குறதுங்கிறது தேவைக்கு, ஆர்னமெண்ட், வியர் பண்ணிக்கிறதுக்காக வாங்குவோம். யாரும் விற்கிறதுக்காக வாங்க மாட்டோம். கண்டிப்பா யாரும் விற்கிறதுக்காக வாங்க மாட்டோம். விற்கிறதுக்காக நம்ம வாங்க ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் விற்கணும்ல. எல்லாரும் ஒரு ஸ்டேஜில் விற்க ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக விலை குறையும்ல. அதில் கோல்டு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா நம்ம ஆர்னமெண்ட்டை வியர் பண்ணுற பர்பஸுக்காக, லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுற பர்பஸுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்கிற பட்சத்தில் ஏன்னா அந்த கோல்டோட விலை குறையுமா குறையாதாங்கிறத நம்ம டிபேட்டாக வச்சுக்கலாம். பட் நான் விற்கணுங்கிறதுக்காக ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த கோல்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு டைமில் அந்த கோல்டுலேருந்து நான் வெளியில் தானே ஆகணும். வெளியில் வரும்போது இந்த ட்ரேடு நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா டெஃபினட்டாக வொலாட்டிலிட்டி இருக்கும், அங்கேயும் வேல்யூவேஷன் கம்மியாகும். இதெல்லாம் ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்கும். எல்லா பேங்க்லேயும், வேர்ல்டு பேங்க், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே கோல்டு அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னா ரீசன் அன்சர்டைன் குளோபல் மார்க்கெட்டு தான். எல்லாருமே தன்னோட கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுல அவங்க இதுவாக இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ஹெவன் தான். எப்படி நமக்கு ஃபேமிலிக்கு கோல்டு ஒரு சேஃப் ஹெவனோ, அதே மாதிரி கண்ட்ரிக்கும் கோல்டு சேஃப் ஹெவன் தான். பட் அவங்க ஆஃப்லோட் பண்ணுவாங்களா? ஆஃப்லோட் பண்ணால் விலை குறையுமா? இதெல்லாம் ஃப்யூச்சர் தான் பதில் சொல்லணும். நடக்காதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அந்த மாதிரி நடந்ததுன்னா டெஃபினட்டாக விலை குறையும். கோல்டை பொறுத்தவரையில் ஒரு 15-20% இப்போ நார்மலாக நம்ம ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம். 70-75% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மீதி 20-25% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் அசெட் கிளாஸ். என்னோட கேள்வியே அதுதான் சார். அதாவது இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ்க்கு மத்தியில்
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை நம்ம சூஸ் பண்ணணும் கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? தங்கம் வந்து வெறும் ஆர்னமெண்ட்டா வாங்குறது மட்டும்தான் தங்கம் வாங்குறதுக்கான முறை ம். அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறோம். ம். அதை தாண்டி என்னெல்லாம் இருக்கு? எப்படி நிறைய எப்படிலாம் வாங்கி வைக்கலாம் கோல்டை? கோல்டை நம்ம போட்டுக்கிறதுக்கு நகையாக பண்ணி மாட்டி கழுத்தில் மாட்டிக்கிறது போக, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது இஸ் அ டேஞ்சரஸ். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நம்ம வந்து கோல்டு இடிஎஃப்ஓ அல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஓகே. இது வந்து பொதுமக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது வந்து நிறைய ரீச் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இன்னும் நிறைய ரீச் ஆகணும். இப்போவுமே 1 கிராம் 1/2 கிராம் இந்த மாதிரி எல்லாம் கோல்டு வந்து சும்மா ஃபியூச்சருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நகை கடைகளில் வாங்குற பழக்கம் நம்ம பக்கத்தில் இருக்குது. அதுவும் கிராமப்புறங்களில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு இடிஎஃப் இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் பற்றி தெரியணும். ஸோ ஃப்யூச்சரில் தெரியும், கண்டிப்பாக தெரியும். அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. கோயிங் ஃபார்வர்டு அந்த அவேர்னஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். கண்டிப்பா சார். இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் வீட்ல வந்து நகை வாங்கி வச்சிருக்கோம். ஒரு 10 சவரன் வாங்குறோம், ஒரு 5 சவரன் வாங்குறோம். அது பத்திரமா தேவைப்படுறப்ப வெளியே ஃபங்க்ஷனுக்கு போடுறதோட சரி. அதுக்கப்புறம் அது வீட்ல அப்படியே அமைதியா பத்திரமா பீரோல தூங்குது. இல்லைன்னா அதை பத்திரப்படுத்தணும்ட்டு நம்ம பதட்டத்துல ஒரு லாக்கர் வாங்குறது, ஆமாம். அதுக்கு பே பண்றது, இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ம். பட் இதை தாண்டி என்ன சார் இருக்கு? ஒரு தங்கத்தை வந்து வேற மாதிரியும் வாங்கலாம், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸா பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி? அதான் கோல்டு இடிஎஃப் போகணும். கோல்டு இடிஎஃப்ல வாங்கலாம். கோல்டு ஓகே. இடிஎஃப் நிறைய கோல்டு இடிஎஃப். ஓகே. டிஜிட்டலா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? டிஜிட்டலாக வாங்கணும் அப்படின்னா இது 2 தான் மேஜர் வழி. ஒன்று வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் வில் ட்ராக் கோல்டு ப்ரைஸஸ். ஓகே. இடிஎஃப் கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த பண்ணும்போது சாவரின் பாண்ட்ஸ் அதை பத்தி. சாவரின் கோல்டு பாண்ட்லாம் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் இல்லை, இன்னைக்கு வந்து இல்லை. ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ சாவரின் கோல்டு பாண்ட்லாம் விட்ரா பண்ணிட்டாங்க. சாவரின் கோல்டு பாண்டெல்லாம் உங்களுக்கு ரிடம்ஷன் தான் ஆகிட்டு இருக்கும். கவர்மெண்ட் வந்து தே ஆர் ரீபேயிங். சாவரின் கோல்டு பாண்ட் இன்னைக்கு கிடையாது. அதனால இருக்கிறது மேஜராக நமக்கு இருக்கிற 2 விஷயம், ஒன்று கோல்டு இடிஎஃப் இல்லது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ். மற்ற எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதுல இருந்து சேஃப்டி இருக்கா, கிரெடிபிலிட்டி இருக்கா, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம். நமக்கு வந்து கஸ்டமர்ஸுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு சேஃபான வழி என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு இடிஎஃப். இஸ் தேர் எனி பர்டிகுலர் பர்சன்டேஜ் சார்? இவ்வளவு சம்பாதிக்கிறியா, நீ இத்தனை பெர்சன்டேஜ் கோல்ட்ல போடு அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கு? அதான் என்ன நார்மலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு வந்து கோல்டுங்கிறது சேஃப் ஹேவன்னு திருப்பி சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஓகே. ஓவர் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. 10லேருந்து 15%. இப்போ மாதம் எஸ்ஐபி போடுறோம், ஒரு 20,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறோம். அது வந்து ஒரு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் நம்ம கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். அதையும் லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியாது, எந்த அசட் கிளாஸ் எப்போ பர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த சைக்கிள் என்ன, இது தெரியவே தெரியாது. நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, கோல்டு ப்ரைஸஸ் ஒரு வருஷம் நல்லா போயிடுச்சுன்னா ஸோ கோல்டு விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னு அதை சேஸ் பண்ண தெரியுமே தவிர, எது நல்லா பண்ணும் அப்படிங்கிறத முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தெரியாது. பட் முன்னாடியே எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? இதை ஆட்டோமேட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்ஐபி மாதிரி கோல்டை போட்டு ஆரம்பிச்சாச்சுன்னா நமக்கு தெரியாமலே விலை கம்மியாக இருக்கும்போதும் நம்ம வாங்கிட்டு இருப்போம், ஜாஸ்தியாக இருக்கும்போதும் வாங்கிட்டு இருப்போம். நம்ம வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ண அவசியமே இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கவே வேண்டாம். கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த கோல்டில் எஸ்ஐபி முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு கோல்டில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயே கோல்டு இருக்குது. ஓகே, ஓகே சார். ஜிஎஸ்எம் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் லாஸ்ட் 24 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கிளைண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு சூட்டபிளான மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட், இன்சூரன்ஸ் அண்ட் பாண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிளைண்ட்டோட ரிஸ்க் அபிடேட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அவங்களோட கோல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம்.